දීපචෙල්වන්ගේ කෘති පහකින් හතරක් දැනට කියපු විදිහට රේගුවේ රඳවගෙන තියන් ඉන්නවා. ඒ සම්බන්ධව අද සාකච්ඡාවක් තිබුණා. ඒ පිළිබඳව දීපචෙල්වන් මුලින්ම කතා කරાવી. என்னுடைய புத்தகங்கள் 5 புத்தகங்கள் இந்தியாவில இருந்து இலங்கைக்கு வந்து பொதியாக வந்து வருகை தந்த வேளையில் சுங்க பிரிவால் வந்து தடுத்து வைக்கப்பட்டது. கடந்த மாதம் மார்ச் மாதம் 18ஆம் தேதி தடுத்து வைக்கப்பட்டு 27ஆம் தேதி எனக்கு தகவல் அளிக்கப்பட்ட நிலையில் இந்த புத்தகங்களை வந்து விடுவிக்கணும் என்கிற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தேன். எனக்கு அந்த விடுவிக்கப்பட்டு அவர்கள் சொன்ன காரணம் நாட்டினுடைய ஒற்றுமைக்கு பாதிப்பானது இந்த புத்தகங்கள் என்றும் இதற்கு வந்து பாதுகாப்பு அமைச்சும் கலாச்சார அமைச்சும் வந்து அனுமதி அளிக்க வேண்டும் என்றும் சொல்லப்பட்டே இருந்தது. அந்த வகையில் வந்து இந்த புத்தகங்களை வந்து விடுவிப்பதற்கான நடவடிக்கைகளை கலாச்சார அமைச்சர் வந்து தலையிட்டு விடுவிக்க வேண்டும் என்று என்னுடைய கோரிக்கையை வந்து நான் அமைச்சருக்கு எழுத்து மூலமாக தெரியப்படுத்தியிருந்தேன். இந்த நிலைமையில் வந்து இந்த புத்தகங்களை விடுவிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுப்பதாக கலாச்சார அமைச்சர் சொல்லியிருந்தார். அந்த சூழலில் வந்து இன்றைக்கு ஒரு கலந்துரையாடலுக்காக அழைக்கப்பட்டிருந்தேன். அதே போல் என்னுடைய சார்பில் அனுஷா சிவலிங்கம், அதே போல் கத்யானா அமரசிங்க போன்றவர்களும் கலந்து கொண்டார்கள். அதே போல் கலாச்சார அமைச்சுகளில் இருக்கக்கூடிய கலைக்கழகத்திலிருந்தும் சில பிரதிநிதிகள் வந்திருந்தார்கள். அவர்கள் வந்து ஒரு முன்னெடுப்பை செய்வதாகவும், அதாவது இந்த புத்தகங்களை பரிசீலித்து அது தொடர்பான ஒரு அறிக்கையை வந்து சுங்கப்பிரிவுக்கு கொடுப்பதாகவும் சொல்லப்பட்டிருந்தது. இருந்தாலும் அவர்களுடைய பார்வை வழக்கமாக சுங்கப்பிரிவு எப்படி என்னுடைய புத்தகங்களை சந்தேகத்தோடு பார்க்குதோ அதே மாதிரி தான் இருந்தது. அது வந்து எனக்கு ஒரு அதிருப்தியான ஒரு விஷயமாக இருந்தது. அதே நேரம் இறுதியில் வந்து சொல்லப்பட்டது அப்படின்னு சொன்னால், இந்த புத்தகங்களை விடுவிப்பதற்கான இறுதி முடிவை கலாச்சார பாதுகாப்பு அமைச்சு எடுக்க வேணும். அதுக்கு நாங்கள் அந்த பாடத்தை கொடுத்துருக்குறோம் என்று சுங்கப்பிரிவினுடைய சார்பில் கலந்து கொண்ட தமிழ் அதிகாரி ஒரு ஆள் வந்து சொல்லியிருந்தார். அப்போ புத்தகங்கள் எழுத்துக்களை வந்து பாதுகாப்பு அமைச்சு வந்து பரிசீலிக்கிறது, பார்க்கறது என்பது உண்மையிலே வந்து ஒரு அவலமான ஒரு அபாயமான ஒரு நிலைமை. நாங்கள் எதிர்காலத்தில் இனி கற்பனை செய்து ஒரு படைப்பு எழுதி போட்டு கலாச்சார அமைச்சிலையும் பாதுகாப்பு அமைச்சிலையும் கொண்டே நாங்கள் கொடுத்து தான் அனுமதி எடுத்து புத்தகம் எழுத வேண்டிய ஒரு நிலைமை இன்றைக்கு தமிழ் எழுத்தாளருக்கு வந்தது, நாளைக்கு சிங்கள எழுத்தாளருக்கு வரும். இது வந்து எல்லா எழுத்தாளர்களுக்குமான பிரச்சனைன்னு நான் நினைக்கிறேன்.